அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா தலைமைக் கழகத்தில் பொறுப்பேற்ற பின்னர் ஆற்றிய உரை தங்களுக்கு மிகுந்த உத்வேகத்தையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக கழகத் தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளனர். சின்னம்மா முதலமைச்சராக பொறுப்பேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் தமிழக மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திட வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அம்மா நிறைய சாதனை செஞ்சிருக்காங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்க, பிள்ளைகளுக்கு படிப்பு, கல்விக்கு, கல்யாணத்துக்கு எல்லாம் இது உதவி பண்ணியிருக்காங்க. அதை சின்னம்மானாலதே செய்ய முடியும். அந்த அம்மாதே வரணும், நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்குறோம். அம்மா மறைவுக்கு பின்னால் எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அம்மா விட்ட பணியை மீண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக ஆக வேண்டும். அதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு நாங்கள் தருவோம். சின்னம்மா அவர்களுடைய உரையின் போது புரட்சி தலைவி அம்மா அவர்களால் இராணுவ கட்டுப்பாடுடன் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் அதிலிருந்து கடுகளவும் குறையாமல் பாதுகாத்து வளர்ப்பேன் என்று அவர்கள் கூறிய வார்த்தைகள், அம்மா அவர்களே கழகத்தை காப்பாற்றுவதற்காக சின்னம்மா மறு அவதாரமாக வந்ததாக உணர்ந்தோம். தமிழக மக்களுக்கு அரிய திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவும் வெகு விரைவில் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதை ஒவ்வொருத்தருடைய ஆசை. மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலராக பொறுப்பேற்று முதல் உரை ஆற்றிய அந்த உரையானது புதிய ஒரு உத்வேகத்தை எங்களை போன்ற இளைஞர்களுக்கு தந்துள்ளது. மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கழகத்தின் பொதுச்செயலராக மட்டுமல்லாமல் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும். பொறுப்பேற்று இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழகத்தை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய கனவை நனவாக்கிட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அம்மாவுக்கு அடுத்தபடியாக 33 வருடமாக சின்னம்மா அவர்கள் கூடவே இருந்ததனால பொதுமக்களுக்கு, தாய்மார்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை நலத்திட்டங்களையும் செய்யறதுக்கு அவங்க எல்லாம் தெரியும். அதனால சின்னம்மா முதலமைச்சராக வந்தால் எங்களுக்கெல்லாம் எல்லாம் நல்லது செய்வாங்க. தாய்மார்களுக்கும், கல உடம்பர்களுக்கும், தமிழக பொதுமக்களுக்கும் நல்லது செய்வார்கள். அம்மா சின்னம்மா முதல்வராக வேண்டும். அம்மா மறைவுக்கு பின்னாடி சின்னம்மா தான் வர வேணும். அம்மா கூட அவங்க கூடவே இருந்ததுனால அந்த அம்மாவுக்கு எல்லாமே அந்த அம்மாவுக்கு தெரியும். அந்த அம்மா மக்களுக்கு, பெண்களுக்கு பொதுவாக நல்லா பாதுகாப்பு இருக்கும். அந்த அம்மா முதலமைச்சராக வந்தாங்கன்னா இன்னமும் நாடு நல்லா இருக்கும். எல்லாருமே அந்த அம்மா தான் முதலமைச்சர் வரணும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம். அம்மா விட்டு சென்ற பணியை தமிழக மக்களுக்காக, தமிழக ஏழை எளியவர்களுக்காக நல்ல பணி செய்திட, சிறப்பான பணியாற்றிட சின்னம்மா முதல்வராக வர வேண்டும். இந்த தமிழகத்தை முன்மாதிரியான மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அது சின்னம்மா அவர்களால் தான் முடியும். ஆகவே மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இந்த பொதுச் செயலாளர் பதவி ஏற்றதோடு மட்டுமல்லாமல் மாண்புமிகு தமிழக முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும். சின்னம்மா எப்படி பொதுச் செயலாளர் ஆனார்களோ, அம்மா செய்த அனைத்து பணிகளையும் சின்னம்மா முதலமைச்சராக பொறுப்பேற்று அந்த பணிகளை திறம்பட செயல்படுத்த வேண்டும். அதை நாங்கள் வரவேற்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா மறைந்ததையொட்டி கழகத்தை காப்பாற்றிட மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் போல் தமிழ்நாட்டை காப்பாற்றிட சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும்.